Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எனக்கு லாஸ்ட் வீடியோல ஒரு ஆள் கமெண்ட்ல கேட்டது ட்ரோன் என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அது எப்படி செய்யறன்ற வீடியோ போட சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கான ரிப்ளையை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அவருக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த ட்ரோன் என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது கடைசி டாஸ்க் என்ன மாதிரி இந்த ப்ளம்ல கம்ப்ளீட் பண்ற விஷயம் தெரியாம இருக்கும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ தெளிவா நீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு ரிவார்ட் கொடுக்க போகிறாங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். திரும்ப சொல்கிறேன், நாளைக்கு மண்டே இதை ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கு கம்ப்ளீட் பண்ணியே ஆக வேணும். எலிஜிபிலிட்டி ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க. டு குவாலிஃபை யூசர்ஸ் மஸ்ட் ஹேவ் ஆக்டிவ் வாலெட்ஸ் வித் அட்லீஸ்ட் ஒன் அவுட் கோயிங் டிரான்சாக்ஷன். ஸோ ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வெளியே போயிருக்க வேணும். இதைத்தான் இந்த எலிஜிபிலிட்டி ரூல்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறன்ற விஷயத்த சொல்கிறேன். இதுக்கு உங்களுக்கு டொன் கோயின் தேவை. ஸோ இவ்வளோ டொன் கோயின் வச்சுருந்தாலும் ஓகே, 0.1 டொன் கோயின் வச்சுருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே இதுக்கு பைனான்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். பைனான்ஸில் இருக்கிற டாலரை தான் கன்வெர்ட் பண்ணி டொன்னாக எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு டொன் கோயின் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஒன்று பைனான்ஸில் நீங்கள் டாலர் வச்சுருந்தா கன்வெர்ட் பண்ணி வித்ட்ரோவல் கொடுக்கலாம். நீங்கள் ஓகேஎக்ஸ் வாலெட்டில் வச்சுருந்தாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு டொன்னுக்கு அதை வித்ட்ரோ பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் பைனான்ஸில் நிற்கிறேன். பைனான்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஐடி கார்டு கொடுத்து வெரிஃபை பண்ணுறது, டொலர்ஸ் என்ன மாதிரி போடுறது, டொலர்ஸ் வாங்குறது என்ன மாதிரின்னு சொல்லி நான் வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ பைனான்ஸ் நீங்கன்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட் கோகுல் டெக்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் வேலெட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு கீழே, அதில் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ஸ்பாட் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் சர்ச்சில் டொன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணதும் உங்களுக்கு டொன் கோயின் வரும். அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் வித்ட்ரோவல், அதையும் கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க் இதை கிளிக் பண்ணுங்கள். இதையும் கொடுத்ததும் உங்களுக்கு வாலெட் அட்ரஸ் கொடுக்கணும், எதுக்கு வித்ட்ரோ பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ மினிமம் நீங்கள் 0.65 டொன் கோயின் தான் பைனான்ஸில் வித்ட்ரோவல் பண்ணலாம். பட் நீங்கள் ஓகேஎக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் 0.1 டொன் கோயின் கூட வித்ட்ரோவல் எடுக்கலாம். ஸோ ஓகேஎக்ஸ் இருந்தால் நீங்கள் ஓகேஎக்ஸுக்கு சென்ட் பண்ணி அதை நீங்கள் டொன் கோயினாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட வேலெட்டுக்கு வித்ட்ரோ பண்ணலாம். ஸோ நான் பாருங்கள் பைனான்ஸ்லேருந்து டைரெக்டாக என்னோட டொன்னுக்கு வித்ட்ரோ பண்ண போகிறேன். 0.65 டொன்னுக்கு குறைஞ்சது $3.5 ஆகுது உங்களுக்கு தேவை. நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் $5 கன்வெர்ட் பண்ணி டொன்னாக சேஞ்ச் பண்ண போகிறேன், கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் பேஜ் மேலே ஒரு ஐக்கான் இருக்குது, இதை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் மோர் சர்வீசஸ் இதை கொடுத்துட்டு சர்ச்சில் கன்வெர்ட்னு சொல்லி அடிங்க. கொடுத்ததும் கன்வெர்ட்னு சொல்லி உங்களுக்கு வரும், அதை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் ஃப்ரம்மில் USDT நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு 200 இடத்துல டொன் கோயின், அதாவது டொன்னாக இதை கன்வெர்ட் பண்ண போகிறேன், டாலரை டொன்னாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அவைலபிள்னு சொல்லியிருக்கு என்கிட்ட USDT 0.05 தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட்டில் இருக்குது. நான் இதில் கிளிக் பண்ணி ஃபண்டிங்கையும் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ மேலே பாருங்கள் அவைலபிள் பேலன்ஸில் 10.66 USDT எனக்கு இருக்குது. ஸோ இதில் 5 USDயை தான் நான் டொன்னாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண எனக்கு 0.94 டொன் கோயின் வரும். இப்போ பாருங்கள் ட்ரேடை கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் கன்ஃபார்ம், அதையும் கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டொன் கோயின் கன்வெர்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பேக் பண்ணிவிட்டு நான் முதல் சொன்ன ஸ்டெப்புக்கு வரணும், அதாவது ஸ்பாட்டில் போயிட்டு டொன்னு சொல்லி சர்ச் பண்ணி டொன்னில் கிளிக் பண்ணி வித்ட்ரோ கொடுத்து சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க் அதையும் கொடுத்துட்டு எதுக்கு வித்ட்ரோ பண்ண போகிறோம், எந்த வாலெட்டுக்கு வித்ட்ரோ பண்ண போகிறோன்னு சொல்லித்தான் அடுத்த பிரச்சனை. உங்களோட ப்ளம்மை நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள், எந்த வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ இதில் பாருங்கள் வாலெட்டை கிளிக் பண்ணால் ப்ளம் ஓப்பன் பண்ணிவிட்டு வாலெட்டை கிளிக் பண்ணால் மேலே நீங்கள் எந்த வாலெட் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி காட்டும். ஸோ கிளிக் பண்ண பாருங்கள் UQC கடைசி FGUவில் முடியுது.
ஸோ இது என்னோடது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டெலிகிராம் வேலெட்டை தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து எந்த வேலெட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வேலெட்டில் இருக்கிற ட்வன் வேலெட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணி அதுக்கு தான் வந்து வித்ட்ரா பண்ணணும். ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிகிராம் வேலெட். இப்போ வந்து நான் டெலிகிராம் வேலெட்டுக்கு போகிறேன். டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து மெனு இருக்குது. மெனுவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள் வேலெட்டுன்னு சொல்லி இருக்குது. இதை வந்து கொடுங்க. கொடுத்ததும் உங்களுக்கு வந்து பாருங்கள் டொன் ஸ்பேஸ் பீட்டான்னு சொல்லி வரும். இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து டொன் கோயின் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கொடுத்ததும் யுவர் டொன் அட்ரஸ்ன்னு சொல்லி தருவாங்க பாருங்கள் QQFU. இது வந்து டெலிகிராமில் இருக்கிற டொன் வேலெட். ஸோ இதைத்தான் என்னோட ப்ளம்மோட நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வேலெட் அட்ரஸுக்கு மேலே ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணதும் இந்த வேலெட் அட்ரஸ் வந்து காப்பி ஆகும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு தான் நான் வந்து டொன் வந்து டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ பைனான்ஸுக்கு போயிட்டு நான் காப்பி பண்ண அந்த வேலெட்டை வந்து இங்கே அட்ரஸ்ன்ற இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் வந்து டொன் கோயின் மெமோ வந்து இல்லை, மற்றது வந்து வித்ட்ரோவல் அமௌண்ட் மேக்ஸிமத்தை வந்து கொடுக்குறேன். $5 கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து அப்படியே வித்ட்ரோ பண்ணுறேன். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.02 டொன் கோயின் வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள் வித்ட்ரோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணும். மெமோ வந்து நான் கொடுக்காம விட்டுருக்கிறேன். பட் என்னென்னு சொன்னால் அங்கேயும் வந்து மெமோ இல்லை. அங்கே வந்து என்னோடய வேலெட்டில் வந்து மெமோ இருந்தால் இங்கே வந்து கொடுக்க வேணும். ஸோ அங்கேயும் வந்து மெமோ இல்லாததால் இங்கே வந்து மெமோ கொடுக்க தேவையில்லை. ஓகே, இப்படியே விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாருங்கள் நான் வந்து கன்ஃபார்ம் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்ட்ரோவல் ப்ரோசஸிங். ஸோ வித்ட்ரோவல் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது வந்து ப்ரோசஸிங்கில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டட். ப்ரோசஸிங்கில் இருந்தது வந்து 1-2 நிமிஷத்தில் கம்ப்ளீட்டட் ஆகிட்டுது. இப்போ நான் வந்து என்னோட டெலிகிராம் வேலெட்டை போயிட்டு செக் பண்ணி பார்க்குறேன் டொன் வந்து ரிசீவ் ஆகியிருக்கான்னு சொல்லி. உங்களோட டெலிகிராமில் போயிட்டு அட்சைன் கொடுத்து வேலெட்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வேலெட் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது சர்ச்சில் வந்து அட் சிம்பிள் போட்டு வேலெட் இந்த மாதிரி சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து வேலெட் ஒட்டு வந்து ஓப்பன் ஆகும். அதையும் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த வேலெட்டை வந்து கிளிக் பண்ணி போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய வேலெட்டில் வந்து டொன் ஸ்பேஸ் பீட்டா இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதை பாருங்கள் யுவர் டொன் ஸ்பேஸில் வந்து $6.77 பெறுமதியான டொன் கோயின் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து டோக்கன்ஸில் வந்து டொன் கோயின் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதை பாருங்கள் நான் வந்து சென்ட் பண்ணது வந்து எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ 0.9209 டொன் வந்து எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணால் இதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ். ஸோ 1-2 நிமிஷத்தில் எனக்கு வந்து இந்த டொன் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. ஓகே, இந்த ப்ளம்மோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டொன் வந்து அவுட் கோயிங் ட்ரான்சாக்ஷன் வந்து போயிருக்க வேணும். அதாவது உங்களோட டொன் வேலெட்லேருந்து நீங்கள் ப்ளம்மோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டொன் வேலெட்லேருந்து வேறொரு டொன் வேலெட்டுக்கு வந்து சின்ன அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கும். அதைத்தான் இவங்க வந்து அட்லீஸ்ட் 1 அவுட் கோயிங் ட்ரான்சாக்ஷன் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட டாஸ்க்குக்கு வந்தாச்சு. மறுபடியும் நான் வந்து வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வேலெட்லேருந்து திரும்ப வந்து பைனான்ஸுக்கு வந்து ஒரு சின்ன டொன் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து டொன் ஸ்பேஸை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து சென்ட். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் வந்து சென்டரில் இருக்குது எக்ஸ்டர்னல் வேலெட்டுன்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பாருங்கள் டொன் அட்ரஸ் ஓ டொமைன்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து நான் எந்த டொன் அட்ரஸுக்கு வந்து வித்ட்ரோ பண்ண போகிறேனோ அதை வந்து பேஸ்ட் பண்ண வேணும். ஸோ என்னோடய பைனான்ஸுக்கே வந்து நான் திரும்ப வந்து சென்ட் பண்ணுறேன் ஒரு சின்ன அமௌண்ட்டை. இப்போ வந்து பாருங்கள் பைனான்ஸ் ஹோம் பேஜில் நிற்கிறேன். இனி வந்து வேலெட்டுன்னு சொல்லியிருக்க பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து சர்ச்சில் டொன் இந்த மாதிரி சர்ச் பண்ணிவிட்டு டொன்னை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து நாங்கள் டொன்னை வந்து டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ டெபாசிட் இதை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு டொன் கோயின் அதாவது நெட்வொர்க் வந்து டொன் கோயின் அதையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் டெபாசிட் அட்ரஸ்ன்னு சொல்லி தந்திருக்காங்க. அதை வந்து காப்பி பண்ணி இதுக்கு வந்து நான் டொன் கோயின் வந்து சென்ட் பண்ண போகிறேன். மெமோ வந்து உங்களை கேட்டால் இந்த மெமோவை வந்து காப்பி பண்ணி எந்த வேலெட்லேருந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மெமோ செக்ஷனில் வந்து என்டர் பண்ணலாம். பட் எனக்கு வந்து மெமோ வந்து தேவையில்லை. என்னென்னு சொன்னால் மெமோ அங்கே கேட்க இல்லை. ஸோ கேட்டால் நான் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து வேலெட்டை மட்டும் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன்.
பேஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு கண்டினியூ. இப்போ நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி கேட்குது. 0.1 டொன் காயின் தான் சென்ட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட இதோட பெறுமதி $0.5 வந்து வருது. இப்படியே நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து கமெண்ட் டேக் மெமோன்னு சொல்லி கேட்குது. ஸோ அங்கே வந்து மெமோவை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ண வேணும். ஏன்னு சொன்னால் மெமோ வந்து கேட்குறாங்க. திரும்பவும் இந்த இடத்துல வந்துட்டு பைனான்ஸுக்கு டொன் மெமோன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், இதை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே கேட்டுச்சோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கன்ஃபார்ம் அண்ட் சென்ட் இதை வந்து கொடுக்குறேன். இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வந்து $0.01 பெறுமதியான டொன் வந்து எடுப்பாங்க. ஓகே, நான் வந்து கன்ஃபார்ம் அண்ட் சென்ட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் உங்களோட பாஸ்கோட் வந்து கேட்பாங்க. அதையும் வந்து கொடுத்ததும் டொன் சென்ட்ன்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டொன்னை வந்து நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டன்னை வந்து கொடுத்துட்டு இதில் பாருங்கள் டொன் காயின்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸில் வந்து செக் பண்ணி பார்த்தா சென்ட் வந்து ப்ரோசஸிங்கில் நிற்குது. இதில் பாருங்கள் மேலே வந்து ஒரு ரவுண்டாக வந்து சுற்றிட்டு நிற்குது. அது வந்து ப்ரோசஸிங்கில் நிற்குது. ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆனதும் உங்களுக்கு வந்து பைனான்ஸுக்கு ரிசீவ் ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, டொன் டெபாசிட் ப்ரோசஸிங். ஸோ 0.09 டொன் காயின் வந்து என்னோடய பைனான்ஸுக்கு வந்து டெபாசிட் ஆகியிருக்கு. இப்போ பாருங்கள் டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும், பைனான்ஸில் வந்து 0.09 டொன் காயினை வந்து நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இதைத்தான் ப்ளம்மில் வந்து சொல்லியிருந்தாங்க. எலிஜிபிலிட்டி ரூல்ஸில் வந்து சொன்ன விஷயம், குறைஞ்சது ஒரு அவுட் கோயிங் டிரான்சாக்ஷன் வந்து செய்திருக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ப்ளம்மை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் வந்து வாலெட்டை வந்து கிளிக் பண்ணி இப்போ பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு டோட்டல் பேலன்ஸ் வந்து காட்டும். எந்த வாலெட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வாலெட்டில் இருக்கிற பேலன்ஸ் வந்து மேலே காட்டும். அது மட்டும் இல்லை, இதில் பாருங்கள் ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கு. ஹிஸ்ட்ரி இதை வந்து கிளிக் பண்ணதும் நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு வந்து பாருங்கள் 20ஆம் தேதி ஒரு 0.92 டொன் வந்து இந்த வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. அதாவது டொன் வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. ஃபைனான்ஸ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்கமிங், அதாவது வந்தது. மற்றது வந்து பாருங்கள் சென்ட்னு சொல்லியிருக்கு, அது வந்து அவுட் கோயிங். என்னோட இந்த ரிசீவான வாலெட்லேருந்து இன்னொரு வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கிறேன். 0.1 டொன் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அவுட் கோயிங். இதைத்தான் வந்து இவங்க வந்து டாஸ்கில் கேட்டிருந்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு அவுட் கோயிங் டிரான்சாக்ஷன் வந்து செய்திருக்கணும்னு சொல்லி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொன்னால் 50 லட்சம் பேரை வந்து செலக்ட் பண்ணி தராங்க. நான் சென்ட் பண்ண அமௌண்ட்டை விட சின்ன அமௌண்ட்டை கூட நீங்கள் வந்து திரும்ப பைனான்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து டொன் காயின் வந்து உங்களோட டெலிகிராம் வாலெட்டில் வச்சிருக்கிறது நல்லது. என்னென்னு சொன்னால் இன்னும் நிறைய ஏர்ட்ராப்ஸுக்கு வந்து டொன் வந்து தேவைப்படும் சில டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொமெண்ட்டுக்கான வீடியோ நிறைய பேர் வந்து கேட்காமலும் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்க்கை உங்களால் வந்து முடிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.